டிவிகே தற்குறிகள்னு எங்களோட உழைப்பு என்னன்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல தலைவர் என்ன செய்யலை, மக்களுக்கு மகளிர்களுக்கு என்ன செய்யலை. ஆனால் ஒரு வேதனையாக இருக்குது. அவர் தோல்வி ஒரு வேதனையாக இருக்குது. அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் எங்கள் அண்ணன் தான் கெத்து. ஏமாற்றம் மட்டுமல்ல, எங்களுக்கான தோல்வியாக நாங்கள் இதை கருதவில்லை, தமிழ்நாட்டுக்கான தோல்வியாக கருதுகிறோம். யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி கூட்டம்லாம் எப்படி ஓட்டா சேரும், கூட்டம் தானே காட்டுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கான ஒரே பதில் இப்போ நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. வேணா பாருங்க, இன்னும் ஒரு 2 daysல முதல்வரா எங்க தளபதி போய் சி ஜோசப் என்னும் நான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப இந்த ஊரே விசிலடிச்சு சொல்லும். அப்ப கேளுங்க எல்லாரும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மிகச்சிறந்த ஆட்சியை தந்த தலைவர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படியான தீர்ப்பு தருவார்கள் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் முடிவு ஏமாற்றம் மட்டுமல்ல, எங்களுக்கான தோல்வியாக நாங்கள் இதை கருதவில்லை, தமிழ்நாட்டுக்கான தோல்வியாக கருதுகிறோம். என்னை எவ்வளோ பேரே பிரெயின் வாஷ் பண்ணாங்க. தளபதி கடைசியில் பிஜேபியோட பி டீம் ஏ டீம் எவ்வளவோ சொன்னாங்க. பட் நாங்கள் நம்பலை. நாங்கள் தளபதி பின்னாடி நின்னோம், நாங்கள் ஜெயித்தோம். ஒரு குறிப்பிட்ட காலமாக ஒரு 15-20 நாளாக மாற்றம் என்று சொன்னார்கள். அந்த பிரச்சாரம் ஒரு வகையில் எடுபட்டிருக்கிறது. 1972 புரட்சியாளர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சரானாருங்க. அப்போ அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சர். அதே போல தான் தமிழக வெற்றி கழகம் தளபதி இன்னும் 2 நாள் சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் இருக்கும் வரை அவர் தான் இனி டிவிக்கே தான் தமிழ்நாட்டில் ஆளப்போகுதுங்க. தாவேக்கா வந்தது பெரும் வருத்தம். சிறுபலத்தனமாக செஞ்சுருக்குறாங்க. என்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாமல் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு போட்டிருக்காங்க. தலைவர் என்ன செய்யலை, மக்களுக்கு மகளிர்களுக்கு என்ன செய்யலை. ஆனால் ஒரு வேதனையாக இருக்குது. அவர் தோல்வி ஒரு வேதனையாக இருக்குது. எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. சொன்னாங்க டிவிகே தற்குறிகள்னு எங்களோட உழைப்பு என்னன்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல நாங்க டிவிகே தற்குறிகள் இல்லை, எங்களோட தன்னம்பிக்கை எல்லாமே இப்போ தெரிஞ்சிச்சு. தளபதியோட தம்பி தங்கச்சிங்க தற்குறிகள்லாம் கிடையாது. அதை சொன்னவங்க எல்லாம் யாரோ அது அவங்க தான் இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வெற்றி தளபதியோட வெற்றி மட்டும் இல்லை, எங்கள் ஒருத்தரோட வெற்றியும். இதில் நிறைய ட்ரோல், நிறைய சோதனைகளை கடந்து இன்னைக்கு சாதனை படைச்சிருக்கோம். ஜனநாயக கடமையாற்ற வேண்டிய மக்கள் தவறு விட்டாங்க தான் சொல்லணும். புதுமையான அரசியல் நோக்கி இன்னும் வருங்காலங்களில் உண்மையான அரசியல் தெரியாத மக்கள் வாக்களித்ததனோட விளைவு மக்கள் உண்மையான ஜனநாயகத்தை மறந்துட்டாங்க தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மேற்கொண்டு இது புதிய வரவானது மக்களுக்கு எந்த விதத்தில் நன்மை அளிக்கும்ங்கிறது எங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. விசிலுக்கு தடை போட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே விசில் மட்டும்தான் ஒலிக்கும். அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் எங்க அண்ணன் தான் கெத்து. எங்களோட வெற்றி இல்லை, மக்களோட வெற்றி, தமிழ்நாட்டோட வெற்றி. ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் டிவிகே. இங்கே ஒரே ஒரு ஃபேக்ட்ரு, விஜய் வரணுங்கிறது ஒரே ஃபேக்டரியில் அதுதான் நடந்திருக்கு. இங்கே கேண்டிடேட் பார்க்கல யாருமே. இங்கே சூலூரில் ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு முன்னிலையெல்லாம் எதுவுமே யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர், இவர் கேண்டிடேட் யாருன்னே பலருக்கும் தெரியாதுங்க. அதுதான் உண்மை. அவங்க ஓட் போட்டது விஜயை பார்த்து. அதனால் இவங்க ஓட்டு எடுத்தாங்க அவங்க ஓட்டு எடுத்தாங்கங்கிறத விட நம்ம அது பேசவே வேணாம். நல்ல ஆட்சி கொடுப்போம், அவ்வளோதான்.